Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் இன்ஸ்டியூட்ஸில் 11ஆம் வகுப்பு தமிழுக்கான பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படித்தா போதும் சார். கட்டாயம் நீங்கள் இதில் இருக்க கொஸ்டின் மார்க் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் PTA கொஸ்டின். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டின் நிறைய பேர் கிடையாது. 11th PTA கொஸ்டின் கிடையாது. அதனால் இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பருக்கு 7 கொஸ்டின் பேப்பர் மேலே இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் மார்க் பண்ணி நீங்கள் படிச்சுனா கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர் 2019 இருந்து 2024 தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 வரைக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பரும் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் மார்ச் 2024க்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா துன்பப்படுபவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா நாவை காக்காதவர். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி நிதிர்கள் நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மேன். தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கடல் ப்ளஸ் அலை இப்போ உயிர்மைன்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அகில் வந்து பொருத்தி வைத்திருக்குன்னா ஆப்ஷன் ஆ தான் சார் இது மேட்ச் விடும். நெக்ஸ்ட் பார்த்தா ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து இன்று நாளிதழ்களில் 70 இலக்கிய மேடைகளும் பேசுகிறேன். அப்போ நம்ம வந்து ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உலக சிட்டுக்குருவி நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 20. உருவகை இடன் ஆகிய சொற்கள் இலக்கண குறிப்பிட்டதுன்னா ஆக்சுவலாக இதில் கம்பேரிசன் பண்ணும்போது உரிச்சல் தொடர்னு சொல்லும்போது சாலை நனி தவ கனி கூர் உருன்னு சொல்லுவோம். ஸோ அந்த உருன்னு சொல்லும்போது உரிச்சல் தொடர் இடன் அப்படின்ற பார்த்தோன்னா இட்டு போய். 8th ஒன்றுக்கு வந்து கூற்றும் சரி விளக்கம் தவறு. 9th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலி போல பாய்ந்தான் எவை பார்த்தீங்கன்னா வினை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகனையும் பார்த்தீங்கன்னா ஒழுக்கலாறு பற்றி பாடுவதில்லை. இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு அரசன் ஆர் மன்னன் ஆர் ஒரு ஆண்மகனின் வீரம் வெற்றி ஒழுக்கம் பண்பாடு பற்றி பாடம் திணை பார்த்தீங்கன்னா பாடான் திணை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரன்றி ஆசிரியர் என்ன பார்த்தீங்கன்னா மாமுன்னே. 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை வந்து சிவகாமியின் சபதம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன் வந்து கருப்பட்டி பனங்கற்கண்டு போடுங்க. ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி. இதில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் மதிப்பு கூட்டு பொருட்கள். நெக்ஸ்ட் பார்த்தா மொழிக்கு முதலில் ஒரு இடத்துக்கு 22. 2 மார்க் கொஸ்டின் எல்லாம் இருக்க மார்க் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா படைக்கு பாதுகாப்பு இருப்பவை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அகனானதுக்கு எத்தனை பிரிவுகளை கொடுத்து அவையாவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எதனை குறிப்பிடும். நெக்ஸ்ட் வந்து இரண்டு மதிப்பெண்களை தச்சனம் பேர் கட்டாயம் படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்ககால தமிழ்மொழி நிலை பற்றி பார்த்தீங்கன்னா ரசமாணிக்கரின் கூற்றியாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ 7 2 மார்க்லேயே ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மொழிக்கு இறுதியில் ஒரு எழுத்துக்கள் அவை. நெக்ஸ்ட் பார்த்தா பகுபாத உறுப்பாக்கணும் புணர்ச்சி விதி மரபு பிழை மயங்கொலி பிழை எல்லாம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. வழி நம்ம எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தா திருத்த குறியீடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலவைத்தோடு சொல்லும்போது 3 நாட்கள் கல்லூரி விடுமுறை மாணவர் தஞ்சை பிரதேச கோயிலுக்கு சென்றனர். சிற்பங்களை கண்டுனர். 3 நாள் கல்லூரிக்கு விடுமுறை அளித்ததால் மாணவர் தஞ்சை பிரதேச கோயிலுக்கு சென்று சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தன்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லை பிரித்து எழுத. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மதிப்பெண்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம் சொன்னால் இளஞ்சுட்டி பொருள்கள் அழகிடுதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அணிகளுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய 2 கொஸ்டின் முக்கியமானது. ஒரு எக்ஸாம்பிள் ஆனந்தரங்கனி வரணை. அதே மாதிரி 5 வேலைன்னு வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்தி அட்டமைப்படுத்துங்க. கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் பற்றி. நெக்ஸ்ட் வந்து 3-4 மதிப்பெண்கள் அணி பார்த்தீங்கன்னா சொற்பொல் பின்னொரு நிலையம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலக்கண நயம் பாருங்கள் ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறது பழமொழி தா என்னும் வேறு சொல்லி வெளிமுற்று தந்தான் வினையச்சம் தந்து பெயரச்சம் தந்த. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4க்குமே மாற்றணும். ஒன்றுக்கு ஒரு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் இதில் பார்த்தீங்கன்னா 4மே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆல் தட் கில்டர்ஸ் இஸ் நாட்டில் மின்னுவதெல்லாம் பொண்ணால செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட். தனக்கு தனக்கு உதவி டிட் ஃபார் டேட்னா பார்த்து பழிக்கு பலி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கேட்கணும். வருமுன் காப்பதே சொல்லுது. அதுக்கப்புறம் செவி மாற்றுத்திறனாளிக்கான பார்த்தீங்கன்னா மாற்றம் இது எல்லாம் அட்டன் பண்ணக்கூடாது. அடுத்து 3-6 மதிப்பு நாட்கள் வந்து எல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும். யானை டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மொழியை வெளிப்படுத்த நிலையை பேச்சு மொழியும் எழுத்து மொழி இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிம்பனி தமிழ் ஆஸ்பத்திரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 6 மார்க் கட்டாயம் படிங்க. அடுத்து மனப்பாட பகுதி பார்த்தா புரட்சிக்கவி பாடம் குரலும் கேட்கணும். இது ஒரு கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக ஜூலை 2024 நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்படியே பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து கவிதை கேடும் பார்த்தீங்கன்னா குற்றலக்குறை வஞ்சி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து வினைமரபு. தேர்ட் ஒன்று பார்த்தா ஒப்புரவு என்பது ஊருக்கு உதவுவது. நிழற்பட தொடர்பு இது எவ்வகை வடிவம் பார்த்தா இது எவ்வகை ஓமை பார்த்தீங்கன்னா வடிவம் அல்லது வடிவம் இல்லாத உருன் போட்டுக்கலாம். மண்ணுக்கு வளம் சேர்ப்பனே மண்புழு ஊடுபயிர் இயற்கை இவை 3. தமிழன் முதல் கம்பேரிசன் பண்ணும்போது பாவடிவ நாடகங்கள் பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். கூற்றும் காரணம் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல் கொண்ட 10 புறம் சார்ந்த நூல். இது பார்த்து சேரன் மன்னர் 11 பற்றி ஒரு நூல். அப்போ வந்து ஆப்ஷன் ஆ இரண்டும் சரியான. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வான் பொய்த்தது அப்படின்னு மழை பெய்யவில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10 வந்து
பார்த்தீங்கன்னா பாயிரம் பார்த்தீங்கன்னா பணுவல். அடுத்து 11th ஆனந்தரங்கருக்கு பற்றி தொடர்பில் அது உலக நாட்குறிப்பு இலக்கியம் தந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 ரொம்ப முக்கியமானது. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நற்றினை பகுபத உறுப்புகளில் இடம்பெறும் அடிப்படையான உறுப்புகள் பகுதி விகுதி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்குப்பெயர் விகுதி பெறாத சொல் பார்த்தா ஆசிரியர். நெக்ஸ்ட் 2 மார்க்கில் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காவடிச்சன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உவேசா அவர்களின் பயின்ற கல்வி தமிழ்நாட்டின் மாநில மரம் ஆலமரம் பற்றி எழுதக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் நீங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அதை வந்து பார்த்து ஜஸ்ட் பார்த்து கோத்ரூ பண்ணிக்க. அடுத்து பார்த்து ஆசிரியப்பார்க்குரிய சிறுந்தலைகள். நெக்ஸ்ட்டு பார்த்து பைங்கொழி பிள்ளைகள், பகுபத உறுப்பினம், புணர்ச்சி, வள்ளினமை, பேச்சு வழக்கு சொற்கள். நெக்ஸ்ட் வந்து விடுபட்ட எழுத்து, புதிர்காலங்கள் எல்லாமே ஈஸி தான். அதுக்கப்புறம் 4 மதிப்பு நாட்கள் எளிதாக கொடுத்துருக்காங்க. நெஞ்சுட்டு பொருளுங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருள் குற்றலுக்கு ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற கொஸ்டின் தாமசீகம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 மதிப்பு நாட்கள் வேற்றுமணி அல்லது குறப்பாயில் பயன்படுத்த பாடாந்திரை பொருண்மொழி காஞ்சியது ரொம்ப முக்கியமாக. பாடாந்திரைனா பாடப்படும் ஆண்மகளின் வீரம், வெற்றி, ஒழுக்கம், பண்பாடு ஆகியவற்றை கூறுநூல் பார்த்தீங்கன்னா பாடாந்திரை பாடு கூட்டல் நான் கூட்டத்தினை தான். அதே நெக்ஸ்ட் நயம் பரது ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் பொது வழக்கணும் பழமொழிகளை வாழ்க்கை ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு தன் கையே தனது. இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை நீங்களோட கம்பேர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 6 மதிப்பு நாங்கள் அப்படியே பார்த்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர்ந்தங்களோடும் முத்துலிங்கத்தின் திணை பாகுபாடு வர இது முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஒரு புரட்சிக்கவி என்பது உதாரணம். இந்த கொஸ்டின் முக்கியமான. அதே மாதிரி வந்து சிதறை கடிதம் உள்ளத்து கருத்துக்களை சேர்த்து. நெக்ஸ்ட் மனப்பாட பதிவு குறுந்தொகை படம் குரலும் கேட்டேன். இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்து மார்ச் 2023 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட. ஃபர்ஸ்ட் ஒன் பாயிரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பணுவல், காவலி சிந்துக்கு தந்தை வந்து அண்ணாமலையார், மண்ணுக்கு வளர்ந்து வேணத்தை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்தாங்க. பகுபத அடிப்படையில் எனக்கு பகுதி விகுதி, தொல்காப்பியத்தில் மொத்த எண்ணிக்கை 27. நெக்ஸ்ட் வந்து ஆசிரியர் தெரியும் பார்த்தீங்கன்னா தலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியரை பெண்கள் விளையாட்டு வகையில் ஒன்று சாலல், அழகும் அறிவும் இளமையும் யார் என அமைச்சர் மன்னரிடம், ஆக்குப்பெயர் விகுதி பெற சொல் ஆசிரியர், தமிழின் முதல் பாவடி நாடகம் பார்த்தீங்கன்னா மனம். இதில் எல்லா கொஸ்டின் ரிப்பீட்டை தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 11th பார்த்தா விரைந்து கெடுபவன் யானை பிறருக்கு ஒத்து போகாதவன் தன் வலிமையை அறியாதவன் தன்னை உயர்வாக நினைப்பான். நெக்ஸ்ட் பார்த்தா கலிங்க நாட்டுக்கு சிங்க அளித்த பொருள் தண்டை. நெக்ஸ்ட் பார்த்தா பால் நிலாப்பகுதி என்ற நூல் எழுதி பார்த்தீங்கன்னா இளையராஜா. பொருத்தமான அப்படின்னு ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா சீர்தூக்கி ஆராய வேண்டிய அந்த ஆற்றல்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செந்தூக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டின் மாநிலம் ரிப்பீட்டு. இந்திய காட்டங்களை 3 இது ரிப்பீட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழித்தின் வழிபட்சி கூடிய பகுபத உட்கணும். நெக்ஸ்ட் புணர்ச்சி விதி, மரபு பிள்ளைகள், மயங்கொலி, தேவையான இடங்களில் வலிமை எழுது, கலைச்சொல்லாக்கம் அதுக்கான பொருள் தரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடரில் சொற்களை ஒழுங்குபடி 2 சொற்றொடராக எழுதுக்கு வாக்கியமாக சொல்லை பற்றி தொடர அமைக்கணும். நெக்ஸ்ட் வந்து வில்வரத்தனமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரும்பியதை அடைவது எப்படி குரல் வலிக்க, சேரநாட்டு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றுக்கான காரணம் முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமணப்பள்ளிகளும் பெண்களின் குறிப்பு வரைக்கும் ஆனந்தரின் நாட்குறிப்பு வெளிப்படும் சமுதாய செய்திகள். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பார்த்தா பிரஸ்கோ ஓவியங்கள் கட்டளை கோயில்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அணி பார்த்தோன்னா சொல் பின்வரும் நிலையனும் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இது வேற்றுமை அணியில் கம்பேர் பண்ணக்கூடியது. தீயினால் சுட்டப்புண்ணாவே அது வேற்றுமை அணி தான். நெக்ஸ்ட் வந்து எப்படி அன்பு மாறனுடைய தாய் இல்வாக்கை பண்பு பயணம் சொல்லும் போது நிரல்நிலை மாற்றம்னு சொல்ல அதே கான்செப்ட் தான். நயம் பாரதிஸ் தான் கொடுத்துருக்காங்க. பழமொழி பார்த்தா வல்லவனுக்கு புல்லும் ஆயிரும் அகத்தின் அழகு முகத்தில் தருவு. ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் வா என்ற பேர்ஸில் வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம். வந்த, வந்தான், வந்து, வந்த, வந்தார், வான்னு கொடுத்துருக்கான். அப்போ வந்து வான்னு சொல்லும்போது வந்துன்னா வாழ்க. அந்த அந்த பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாழ்ந்தார் அப்படின்னு இருக்கலாம். வாழ்ந்து, வாழ்ந்த, வாழ்ந்தார், அவ்வளோதான். இன்றைக்கி நமக்கு வாழ்ந்தான் அல்லது பார்த்தா வாழ்ந்தார்கள்னு சொல்லும்போது பார்த்தா திருப்பி கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ பெயரச்சுன்னா வாழ்ந்த, வினையச்சம் வந்து வாழ்ந்து, வினையாளனின் பெயர் பார்த்தா வாழ்ந்தார், வினை மட்டும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்தான். நெக்ஸ்ட் பார்த்தா டிரான்ஸ்லேஷன் ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 3 6 மதிப்பு நாட்கள் பாருங்கள். மதினா நகர் ஒரு வளமான நகர் என்று உமர்ப்பு வர்ணிக்கு செய்தி, அடக்க முடியும் ஒரு வாழ்வு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுற்றுச்சூழல். நெக்ஸ்ட் பார்த்தா சுந்தரசாமி காட்டில் கலந்த பேராசை, பாரதிதாசன் பாரதி இதழாளர் முகம் குறித்து நீ அறிவன. அதே பிம்பம் கதையின் வாயிலாக பிரபஞ்சம் திரைப்படத்த மனித முகங்களை பற்றின. அதுக்கு மனப்பாட பகுதி பார்த்தா குறுந்தொகை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்காகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தேடி பிடிச்சி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன், செகண்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா யாரே உன்னை போல் அனுதினம் உழைப்பது இப்போ வாய்க்கால். அடுத்து கம்பேரிசன் பண்ணுறது கருப்பட்டி வனங்கற்கண்டு வந்து ஒன்று மட்டும் சரி. ஏன்னா இதை கம்பேரிசன் பண்ண பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டு வரையும் சொல்லும் போது வான் பொய்த்தது வந்து அப்படின்னா வந்து மழை பெய்யவில்லை. ஒப்புரவு என்பது பார்த்தா ஊருக்குது 9 அடி சிட்டம். இதை ரிப்பீட்டட் கொஸ்டின் நன்றினே ஆனந்தரங்க தொடர்பில் அது குறிப்பு உலக நாட்குறிப்பின் தந்தை. நெக்ஸ்ட் பார்த்து நெல் போல தொடரும் இது வடிவம் உருப்பட்டலாம். மகிழ்ச்சியின் மைந்தூர் போல பார்த்தீங்கன்னா மரியாதை கெட்டவர்களை லா என்னும் பெயரில் கவிஞர் சிற்றிதழ் குற்றலாக்குற வஞ்சி.
ஜனப்பிரளயம் ரொம்ப முக்கியமான விஷயம். மக்கள் வெள்ளம், பூஜை விஷயம், உபயோகம், வழிபாடு, செய்தி பயன்பாடு, மனிதனத்தின் ஆதி அடையாளம் மொழி. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். காவடி சந்து, செந்துறை பாடான் பாட்டுத்துறை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இனமொழி குறித்து ரசூல் கம்சத்துறை பார்வையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ளஸ்கோ ரிப்பீட்டர், மொழிக்கு முதலில் வர எழுத்துக்கள், புணர்ச்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரபு சொற்கள். நெக்ஸ்ட் இப்போ செய்து எண்ணெய் மதுரை மீனாட்சி கோவில் சிற்பக்கலை. மதுரை மீனாட்சி கோவில் சிற்பக்கலை மிகவும் அழகாக உள்ளது எழுதினா போதும். அதுக்கப்புறம் பகுவது உட்பகம் மலிந்த மலி, இத்து இந்து இத்து குட்டப்ப மலி பகுதி, இத்து சந்தி இந்த விகாரம், இத்து இறந்த காலில் ஆனது பெயர் ஆள் குட்டல் பகுதி வீங்கோல் வினைமட்டு. ஊமை உருவகம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் ஈஸியாக தான் கொடுத்துருவோம். பகுபது உருவகம் என்ற பின்னொரு மயங்கொலி பள்ளி ஈஸியாக தான் கொடுத்துருவோம். பள்ளி நம்ம நெக்ஸ்ட்டு 2-4 மதிப்பெண்கள் அப்படி பார்த்துருப்பாங்க. குறிப்பறிதல் இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. உள்ளூர் உண்மையில் ரிப்பீட்டர் தான். நெக்ஸ்ட்டு மாடித்தோட நடுமை சாத்தியமானும் கருத்து இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தங்க ஒரு வரலாற்று இதுக்கும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. தாமசிகம் இது ரிப்பீட்டர் கொஸ்டின் வந்துருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3-4 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா இக்குறப்பாயில் பாயிண்ட் வந்த அணியும் சொற்பொல் பின் ஒரு அணி கேட்டிருக்காங்க. இலக்கிய நயம் பாருங்க ஈஸியாக தான் கொடுத்தாங்க. கலைச்சொல்லாக்க பணிகள் தொடங்க விதிமுறைகளே. அதே மாதிரி இந்த ஒரு கருத்து படம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எக்ஸ்பிளேஷன் ரொம்ப ஈஸி. டிரான்ஸ்லேஷன் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 மதிப்பெண் நாட்கள் பாருங்கள். கொடையில் சிறந்து விளங்கும் வல்லவும் கூறுமொழிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடராசன் தனிமொழிகள் நீங்கள் அறியும் கருத்துக்கள். நெக்ஸ்ட் பார்த்தா பௌத்த கல்வி, சமணக்கல்வி மரபு ரொம்ப முக்கியமானது. கல்லும் கதை சொல்லி கட்டாயம். வாடிவாசன் நத்திக நேர்காணல் ரெண்டுமே கட்டாயம் படிங்க. அதுக்கு மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா வில்வரத்தனம் பாடலும் நன்றி என முடியும். நன்றி மறுப்பது நன்றி மறுப்பது நன்றின்னு சொல்லலாம். அந்த கான்செப்ட் எழுதக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2022 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் மார்க் பண்ணியிருக்கும். ஃபஸ்ட் ஒனுக்கு ஃபஸ்ட்டும் வரும், இப்போ 4th ஒன்றும். நெக்ஸ்ட் வந்து இனிதான இச்சொல் அமைந்த புணர்ச்சி வந்து உயிர்வின் பொருள் மெய்விட்டோடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து துன்பப்படுவர் பார்த்தீங்கன்னா நாவை காக்காதவர். ஒப்புரவு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு உதவுவது. சீராப்புராணம் உமர் புலவர். இந்த மேட்ச் வந்து ஆப்ஷன் இ. ஆஸ்கர் விருது யாருக்கு வழங்க நமக்கே தெரியும். ஏஆர் ரகுமான். ஈடுபாதம் நல்லாடை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தவறான இணையை பார்த்தீங்கன்னா கடல் பிளஸ் அலை உயிர்மை. இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. யானை டாக்டர் எனும் குறும்புதின் ராசின்னு பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் புக்கின் சேர்க்கு ரொம்ப முக்கியமானது. பெண்கள் விளையாடும் விளையாட்டு சாலல் மாநகர் உங்களுக்கே மாநகர்னு ஆரம்பித்தா உரிச்சிடணும். அதனால் சாலை நனி தவ கனி கூர் மாநகர் சொல்ல தோணும். நெக்ஸ்ட் புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை. நெக்ஸ்ட் பேச்சு என்பது மொழியில் பார்த்து நீந்துவது. இது போட்டின்னு ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் மருந்து எது ஒழுக்க முடியுமே. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது 2 மதிப்பு நாட்களும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 மார்க்கில் பார்த்தா உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டு வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து புணர்ச்சி விதி, பேச்சு வழக்கு சொற்கள், அதுக்கு மயங்கொலி பிள்ளைகள், சொல்லை பிரித்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள், நெக்ஸ்ட் விடை கேட்ட வேணா, அதுக்கப்புறம் வந்து வழி நம்ம விட்டுலாம். நெக்ஸ்ட் 4 மதிப்பு நாட்கள் ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வாய்க்காலி சொற்களாக குறிப்பிட ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீவன் பேச்சு நோய் குறித்து சுந்தர ராமசாமி கூறியது. இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் தான். நேரடி மொழி. அதே மாதிரி பார்த்து திராவிடர்களின் மலை குடியிருப்புகள், உருவகணி அல்லது உண்மையணி. நெக்ஸ்ட் நயம் பாடுதல். அதுக்கப்புறம் புதிர்களுக்கான விடை தமிழாக்கம். அது ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 3-6 மதிப்பு நாட்கள் பாருங்கள். திருமலை முருகன் பள்ளுக்கூடும், வடகரை தென்கரை. இந்த இருக்கிற 6 மார்க் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். கட்டாயம் நடக்க முடியுமே கேட்டுருங்க. நீங்கள் மொழியல் வீதம் ரிப்பீட் கொரி, இயற்கையோடு எந்த பாடலும் ரிப்பீட் கொரி, யானை டாக்டர் ரிப்பீட், பாரதி இந்தளாளர் மொழி எல்லாமே ரிப்பீட்டாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாடல் பார்த்தீங்கன்னா புரட்சிக்கவி பாடலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரல் வந்து யான் என்ன முடியும் குரலும் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வடகரை நாட்டின் மீனை பிடித்து உண்பதற்கு வந்த பறவை வந்து உள்ளான் பறவை. இதுக்கு நெக்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு பார்த்தா மேட்ச் வந்து பார்த்தா சரியான இனியை தேர்ந்தெடுக்கிறது தான். சாலல் வந்து விளையாட்டு, பெண்கள் விளையாட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரரசு சுந்தரன் பிறந்த ஊர் ஆலப்புழை. கவிதையை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமன் சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியார். ஏடு சுவடி புத்தகம் பண்ணுவது சொற்கள் தரும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நூல் அல்லது ஓலைன்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாந்தி நிகேதன் உள்ள மரம் வந்து பார்த்திங்கன்னா பியாலா. ஆப்ஷன் இ. பேசிடுக இதில் பார்த்து காண்முடிய வீங்கோல் வினைமுற்று. நேரன்றி ஆசிரியர் என்பது மாமுன்னேர். அடுத்து தவறான இணை சொல்வது கடல் பிளஸ் அலை. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். செயலர் பார்த்தா மாலுமி. செவ்வி என்பது வந்து நர்த்தி நடராஜன். வேல்யூ எஜுகேஷன் சொல்லும்போது மதிப்பு கல்வி. நெக்ஸ்ட் தேர்ட் இந்த கள்ளதர் பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன்னொற்று உயிர் இரட்டும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்று இதில் என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா 14th ஒன்றுக்கு பார்த்தா காய்ச்சல். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டு மெய் மயக்கம் சொல்லும்போது. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படியே ஈஸியாக இது பார்த்து எல்லா கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. தொழு உரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புணர்ச்சி விதிகளுக்கு இதில் வந்து இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. மொழித்திறன் வள பயிற்சி விட்டுறாதீங்க. கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் மருந்து மருத்துவம் ஆகிய பற்றி திருக்குறள் கூறுனேன். நெக்ஸ்ட் வந்து சேரநாடு செல்வ வளம் மிக்கது என்ற கூற்றுக்கான காரணம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேதி கலப்பில்லா பூச்சிக்கொல்லி, மரபுவழி கல்வி முறை, ஆனந்தரங்கர் இறுதிக்கால நாட்குறிப்புகள். நெக்ஸ்ட் வந்து இந்த கட்டளை கோயிலும் ரொம்ப முக்கியமானது. அணிவதம் வேற்றுமணி உருவாகி கேட்டு ரொம்ப ஈஸி தான். அன்னையர் சுட்டு செய்து ஒரு தலைப்பு 8 வரிகள் கூறிய கவிதை கேட்டிருக்காங்க. புதிர்கள் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. டிரான்ஸ்லேஷன் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பாருங்கள் 3-6 மதிப்பெண்கள் ரொம்ப ஈஸி. ஒரு எக்ஸாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தலைவியின் இல்லறப்பாங்கும் அதே மாதிரி இறைவனின் பெருமையும். நெக்ஸ்ட் வந்து சுந்தரராமசாமி பார்த்தீங்கன்னா காட்டில் கலந்த பேராசை, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலைகள், வாடிவாசல், சிம்புனி தமிழரும், ஆஸ்கர் ரெண்டுமே ஈஸியாக கொஸ்டின். முக்கியமான கொஸ்டின். மனப்பாட பகுதியும் அதே மாதிரி குரல் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரில் கிடைக்காது, இருந்தால் உங்களுக்காக நாங்கள் இதை பற்றி டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு மாடல் 2019 தான் நமக்கு இந்த சிலபஸ் வந்தது. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட், அதே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது தேர்ட் ஒன்றுக்கு ரசூல் கம்சதேவ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில். ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மனிதர்கள் அழகும் அறிவும் இளமை யார் யாரிடம் அமைச்சர் மன்னரிடம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். விஞ்ஞானி எனும் தலைவர் இருந்த மீரா கண்ணதாசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கண மொழிபெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஊமை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலடியும் இறுதியும் அளவடிகள் இடையே பார்த்து குரலிடம் சிந்தனையும் வரும் ஆசிரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா இணைக்குறல் ஆசிரியப்பா. பிளாஸ்டிக் அப்பார்ட்மெண்ட் வந்து நெகிழி அடுக்கம். அதுக்கப்புறம் அடுக்ககம் ஏடு சுவடி வந்து பார்த்தீங்கன்னா நூல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நூல் எழுதிக்கலாம். ஆனந்தங்கள் தொடர்பில் அது பார்த்திங்கன்னா இலோக நாட்குறிப்பின் தந்தை. அடுத்து 12வது மார்க் வந்து ஆப்ஷன் இ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஈரற்று மெய்மயக்கம்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பார்த்து உடம்பிட மெய்ப்புணர்ச்சி இடம்பெற்ற சொல் பார்த்து கோவில், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தகா அற்புதம் செய்யுள் செலவிடு செய்யுள் உரைநடை வினாக்கள் ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்திங்கன்னா திருச்சாளல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வில்லர்ஸ் சொல்லேர் குரல் வழி விளக்கம் தருக. உயிர் வழி பசி மார்க் பண்ணி படிங்க. அதே மாதிரி ஆசிரியப்பார் உரிய சீரும் தலையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி இலக்கணம் பார்த்தீங்கன்னா மொழித்திறன் வளர்ச்சி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. சிறுவினால் கம்பேர் பண்ணும்போதும் ஈஸியாக அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். வாய்க்காலின் சிறப்புள்ள மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2-4 மதிப்பெண்கள் கொற்கை வஞ்சி தொண்டி வளாங்க குறிப்பிட கட்டாயம் மார்க் படிப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீவா சமூக நலனுக்காக தம்மை ஈடுபடுத்தி கொண்ட முதல் நிகழ்வு குறித்து ஆனந்தரங்கள் ஒரு வரலாறு. இது ஈஸி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருவகணி பிரிது மொழிதான் கேட்டிருக்காங்க. விடைக்காற்ற வினா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா டிரான்ஸ்லேஷன் காட்சி கண்டு கவினூர். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கான்செப்டில் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2-6 மதிப்பெண்கள் ஃபஸ்ட். ஆனால் ஆக்சுவலாக நம்ம எழுதும்போது 3 எழுதும். ஏன்னா ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. 3 சேர்த்து தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நன்னூலும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீவா மேடையில் வாழ்ந்த மனிதன் ஜீவாவின் பேச்சுநிலை துணைப்பாட பகுதி இருக்குது. அதில் கம்பேரிசன் பண்ண பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த மக்களின் வழியும் அதுக்கப்புறம் வாழ்வியும் 6ஆம் திணை வாயிலாக நீவர் அறிவினா. நெக்ஸ்ட் பார்த்தா வாடிவாசல் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். மனப்பாட பகுதி பார்த்தா யுகத்தின் பாடலும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தா குரலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஓவராலாக இதில் பார்த்த இந்த 8 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய தமிழில் நல்ல மார்க் எடுக்கலாம். இது தவிர வேறு ஏதாவது முக்கியமான கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. அன்பான 11ஆம் வகுப்பு மாணவர்களே, நீங்கள் எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் நம்ம 10th எவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் அப்போ பார்த்தீங்கன்னா +1க்கு தேவையான எல்லா கொஸ்டினும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். ஸோ படித்தது எழுதி பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு எக்ஸாக்டாக சொன்னால் ஜஸ்ட் 4 days இருக்குது. இந்த 4 days இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா Thursday இன்றைக்கி நாள் போச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே கம்பேர். இந்த 4 daysல வந்து 2 days இங்கிலீஷ் பண்ணுங்க, 2 days வந்து தமிழ் படிச்சுன்னா கட்டாயம் நல்ல மாதிரி இருக்கலாம். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி, I would like to say great wishes to each and every student to score high marks in the public exam. All the best student. Okay, thank you. Bye.